ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு இதெல்லாமே பொரிஞ்சு வந்த உடனே நாட்டுக்கோழி நான் 1 கேஜி எடுத்துருக்கேங்க. 1 கேஜி எடுத்து நல்லா எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி விட்டு வேகணும். தண்ணி விட்டு வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பூண்டெல்லாம் இடித்து எடுத்துக்கலாம். இஞ்சி தேவையான அளவு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் தனியாக இடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு 5லேருந்து 6 பற்கள், சின்ன பூண்டாக இருந்தால் நீங்கள் ஒரு 10 கூட எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நாட்டுக்கோழி வேக ரொம்ப நேரம் ஆகும், அதனால் 2 சொம்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2லேருந்து 1 சொம்பு மாதிரி நல்லா வற்றி வரணும், அது வரைக்கும் வேகட்டும். இப்போ நம்ம இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், கூடவே 4லேருந்து 5 பல் பூண்டு, 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு எண்ணெய், வதங்கிறதுக்கு அளவாக 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கும் சீக்கிரமாக, அதுக்காக. மஞ்சள் தூள். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ சீரகம் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, இந்த 3யும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் துருவின தேங்காய் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கடலை, பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு பாருங்கள், தண்ணி எவ்வளோ ஊற்றணும், 1 சொம்பாக வற்றி வந்திருக்கு. இது நான் சூப்பாக கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டு அது கூட சேர்த்துக்க வேண்டியதாங்க. எப்பவுமே குழம்புக்கு அரைச்சி சேர்த்தா நல்லாயிருக்கும், பொடியாக சேர்க்குறத விட நம்மளே வதக்கி அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவு தண்ணி மிக்ஸி ஜாரில் கழுவி நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா தண்ணியுமே இப்போ கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டுங்க. 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டு. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. கரம் மசாலா சேர்த்து நல்லா கொதித்து அப்படியே குழம்பு மாதிரி கெட்டியாக வந்துடும். எந்த பதத்தில் இறக்கணுமோ நீங்கள் பார்த்து இறக்கிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு கொஞ்சம் கெட்டியான உடனே எடுத்துட்றேன். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம்னா அப்படியே சுட சுட சூப்பராக நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு